செய்தி 26. கிருபை என்றால் என்ன? 2 வார்த்தைகளை அதனுடைய அர்த்தம் என்னவென்று புரியாமலே நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது ஒன்று கிருபை, இன்னொன்று மகிமை. பொதுவாக கிருபை என்று சொல்லும்போது தகுதியற்றவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அல்லது தேவன் காட்டக்கூடிய ஏதோ ஒன்று என்று நாம் நினைக்கிறோம். ஒருவேளை ஒரு கார் நாம் வாங்கினால் இது தேவனுடைய கிருபை என்று சொல்கிறோம். உடல் சுகமாகிவிட்டால் இது தேவனுடைய கிருபை என்று சொல்கிறோம். நிறைய பணம் வந்து விட்டால் இது கிருபை என்று சொல்கிறோம். இவ்வாறு கிருபை என்றால் தேவன் நமக்கு ஏதோ கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆசீர்வாதம் என்றும், தேவன் வேறு எதையோ நமக்கு கொடுக்கிறார் என்றும் நாம் நினைக்கிறோம். இது கிருபையின் அர்த்தம் அல்ல. கிருபை என்பது தேவனிடமிருந்து ஏதோ ஒன்றை பெறுவது அல்ல, இன்னும் சொல்ல போனால் தேவனையே பெறுவது. கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கு தேவன் காட்டக்கூடிய தயவோ கருணையோ அக்கறையோ இல்லை. இது நம்முடைய புரிந்து கொள்ளுதல், இது நம்முடைய அர்த்தம். கிருபை என்பது மிக ஆழமானது. கிருபையை பற்றிய சத்தியம் புதிய ஏற்பாட்டில் திரை நீக்கி காட்டப்படுகிறது. இந்த செய்தியில் நாம் கிருபை என்றால் என்ன என்பதை பார்க்க போகிறோம். கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கு காட்டப்படும் தயவை விட மேலானது, வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை விட மேலானது. அப்போஸ்தலர் 6:8 தேவான் தேவனுடைய கிருபையாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். தேவான் தேவனுடைய கிருபையினால் நிறைந்தான் என்று சொல்லியிருக்கிறது. எனவே கிருபை என்றால் ஏதோ ஒன்று தேவனிடமிருந்து ஏதோ ஒன்றை பெறுவதல்ல, தேவனே கிருபை. அப்போஸ்தலர் 11:23 பர்னபா போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டார். தேவனுடைய கிருபையை காண்கிறார். சேவான் தேவனுடைய கிருபையால் நிரப்பப்பட்டார். பர்னபா தேவனுடைய கிருபையை காண்கிறார். எனவே கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கு காட்டப்படும் தயவை விட மேலானது, வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை விட மேலானது. தேவனுடைய கிருபை என்பது தகுதியற்ற மக்களுக்கு தேவன் கொடுக்கும் ஏதோ ஒன்று அல்ல. எபேசியர் 2:6 கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. கிருபையின் மேன்மையான ஐஸ்வர்யம் யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே கூடாரமடித்தார். வார்த்தை கிருபையானது. வார்த்தை தேவன் மாம்சமாகிறார். தேவன் மாம்சமானது, தேவன் கிருபையாகிறது. மாம்சமான தேவன் கிருபை. தேவனுடைய கிருபை என்பது ஏதோ சில பொருள் ரீதியான ஆசீர்வாதங்கள் அல்ல, கார் அல்ல, வீடு அல்ல, பணம் அல்ல, இவன் உடல் சுகமும் அல்ல. 2 கொரிந்தியர் 12:7, 8, 9 என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை விட்டு போகும்படி நான் 3 தரம் கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்றார். 1 கொரிந்தியர் 15:10 நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இங்கு கிருபை 3 தடவை வரும் இந்த வசனத்தில். தேவ கிருபையினால் நான் இருக்கிறேன், அவர் அளித்த கிருபை, அந்த கிருபையால் நான் வேலை செய்கிறேன். புதிய ஏற்பாட்டில் கிருபை என்பது ஒரு பெரிய வெளிப்பாடு. கிருபையின் வருகையான தேவனுடைய மாம்சமாகுதல், தேவனுடைய பொருளாட்சியை பற்றிய மிகப்பெரிய வெளிப்பாடு. புதிய ஏற்பாட்டில் கிருபை என்பது ஒரு உயர்ந்த வெளிப்பாடு, ஹையஸ்ட் ரெவலேஷன், டாப் ரெவலேஷன். யோவான் 1:14, 16, 17 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே கூடாரம் அடித்தார். அவருடைய பரிபூர்ணத்தினால் நான் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டாயின. புதிய ஏற்பாடு தன் திருத்துவத்தில் பதனிடப்பட்டு முழு நிறைவடைந்த மூவரு தேவனின் மாம்சமாகுதலாக தேவனுடைய கிருபையின் வரலாறாக இருக்கிறது.
யோவான் 1:14 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. 1 கொரிந்தியர் 15:45 பிந்தின ஆதாம் ஜீவன் தருகிற ஆவியானார். தேவனுடைய புதிய ஏற்பாட்டு பொருளாட்சியின் அர்த்தத்தின்படி கிருபை என்பது புதிய எருசலேமில் முழு நிறைவடையும் கிறிஸ்துவின் சரீரத்தை உற்பத்தி செய்வதற்கான தேவனுடைய நித்திய பொருளாட்சியின் உள்ளடக்கங்களை குறிக்கிறது. 1 தீமோத்தேயு 3:16 தேவ வெளியாக்கத்திற்குரிய ரகசியமானது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எபேசியர் 3:2 உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபைக்குரிய உக்ரானத்துவம் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. வெளிப்படுத்தின 21:2 யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். 22:21 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கிருபை என்பது நம் அனுபவ மகிழ்ச்சிக்காக நம் ஜீவனாகவும் ஜீவ நிரப்பீடாகவும் எல்லாமாகவும் இருக்க ஆவியானவராக கிறிஸ்துவில் நமக்குள் வருகிற பதனிடப்பட்ட மூவொரு தேவனே ஆகும். ரோமர் 5:2 அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிற்கிறோம். 2 கொரிந்தியர் 4:15 கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. கலாத்தியர் 1:6 உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தார். நாம் கிருபையினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 4:29 கட்டி எழுப்புவதற்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு கிருபை உண்டாகும்படி பேசுங்கள். கேட்கிறவர்களுக்கு கிருபை உண்டாகிறது. கிருபை என்பது நம் அனுபவ மகிழ்ச்சிக்காக நம் ஜீவனாகவும் ஜீவ நிரப்பீடாகவும் எல்லாமுமாகவும் இருக்க ஆவியானவராக கிறிஸ்துவில் நமக்குள் வருகிற பதனிடப்பட்ட மூவொரு தேவனே ஆகும். பிதா கிருபையின் ஊட்டு, குமாரன் கிருபையின் மூலக்கூறு, ஆவியானவர் கிருபையின் பிரயோகிதம். 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. 2 கொரிந்தியர் 8:1 சகோதரரே மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சபைகளுக்கு தேவன் கிருபை அளித்திருக்கிறார். எபிரேயர் 10:29 கிருபையின் ஆவியில் நிந்திக்கிறவன். ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் கிருபையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. கிருபை ஜீவனின் கிருபையாகவும் இருக்கிறது. ஜீவனின் கிருபை என்பது தம் திரியேகத்துவத்தில் நமக்கு ஜீவனாகவும் ஜீவ நிரப்பீடாகவும் இருக்கிற தேவன் நமக்கு கிருபையாக குமாரனோடும் பிதாவோடும் நமக்குள் ஆவியானவர் பாய்ந்தோடுகிறார். 1 பேதுரு 3:7 புருஷர்களே உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர்கள் ஆனவடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்யுங்கள். 1 யோவான் 5:11-12 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். 2 தெசலோனிக்கர் 1:12 நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படுவீர்களாக. கிருபை என்பது நம் அனுபவ மகிழ்ச்சிக்காக நமக்கு எல்லாமாக இருக்கிற கிறிஸ்துவில் உள்ள தேவனே. யோவான் 1:14-16-17 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே கூடாரம் அளித்தார். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தீத்து 2:11 எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமானது.
ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை நிற்கிறோம். ரட்சிப்பு கிருபையினால் இருக்கிறது. இந்த கிருபை செழிப்பானது. இந்த கிருபை வளர்கிறது, பெருகுகிறது. எபேசியர் 2:8. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ரோமர் 5:15. தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாக பெருகியிருக்கிறது. வசனம் 20. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று. ரட்சிப்பு நம் கிருபையால் தேவனால் நிறைவேற்றப்படுகிறது. தீத்து 2:11. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமானது. 1 பேதுரு 1:10. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். கிருபை வளர்கிறது, பெருகுகிறது, அளவுக்கு அதிகமாய் பெருகுகிறது. 2 கொரிந்தியர் 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் பெருகுங்கள். 2 கொரிந்தியர் 8:7. எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகிறது போல இந்த கிருபையிலும் நீங்கள் பெருக வேண்டும். 1 தீமோத்தேயு 1:14. நம்முடைய கர்த்தரின் கிருபை என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. கிருபை நீதியின் மூலம் ஆளுகை செய்து நித்திய ஜீவனை விளைவிக்கிறது. ரோமர் 5:17. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. வசனம் 21. கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. கிருபை நமக்கு ஜீவனாகவும் ஜீவன் இழப்பீடாகவும் எல்லாமாகவும் நம் அனுபவ முயற்சிக்காக இருக்கிறதற்காக நன்றி. என்னே கிருபை, அற்புதமான கிருபை, ஆச்சரியமான கிருபை, மேலான கிருபை, எல்லாம் கிருபையினால். கிருபை தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுவது அல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல. கிருபை தேவன் தம்மையே தம் திருத்துவத்தில் பதினிடப்பட்டு ஆவியானவராக கிறிஸ்துவில் ஜீவனாகவும் ஜீவன் இறப்பீடாகவும் எல்லாமாக இருக்க நாம் அனுபவ மகிழ்ச்சிக்காக வழங்குகிறார். அதுதான் கிருபை. கிருபை தேவனே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.